விசிகாவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது குறித்து கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். விசிகா ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில உயர்நிலை குழு கூட்டம் இன்று சென்னை அசோக் நகரில் நடைபெறுகிறது. கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் விசிக இடதுசாரிகள் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் அதற்கான ஆதரவு கடிதம் கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தான் இன்று மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனை நடத்துகிறது. அதே போல நேற்றைய தினம் கேட்கும்பொழுது கூட திருமாவளவன் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவிக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஆதரவு நிலைப்பாடு கட்சியினுடைய உயர்நிலை குழுவில் ஆலோசித்து அதற்கு பின்னர் தான் முடிவெடுக்கப்படும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இன்றைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட உயர்நிலை குழு உறுப்பினர்கள் 25 பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் கேட்டிருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டுக்கான விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா, அதில் என்ன விதமான நிலைப்பாடு என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே வலியுறுத்தி வருகிறது. கிட்டத்தட்ட இதற்கு முன்னதாக பேசும்பொழுது திருமாவளவன் கூட எங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும், அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை ரீதியாகவே எதிர்த்துதான் வந்தார்கள். தற்போது தேர்தலுக்கு பிறகு விசிகாவிடம் ஆதரவு கேட்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. எனவே இந்த சூழலில் தற்போது ஆதரவு அளிக்கலாமா, என்ன நிலைப்பாடுகள் எடுக்கலாம் என்று முழுமையாக விவாதிக்க இருப்பதாக தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. இடதுசாரி கட்சிகளும் இன்று ஆலோசனை நடத்த இருக்கக்கூடிய நிலையில் விசிகாவும் இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் திமுகவும், அதாவது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் சட்டமன்ற கட்சி தலைவருடைய தேர்வு கூட திமுக தரப்பிலிருந்து தேர்வு செய்யவில்லை. அவர்களுடைய ஒரு வியூகமும் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். எனவே இந்த 2 அம்சங்கள் குறித்தும் இன்று முழுமையாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இடதுசாரி கட்சிகள் அறிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைய நிலைப்பாடு குறித்து திருமாவளவன் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. திவ்யா, ஒருவேளை விசிக தபேகாவிற்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்துல திமுகவினுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வெளியேறி இருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக என்ன ஒரு விஷயத்த செய்வாங்க? இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் பொழுதே திமுகவினுடைய விஷயங்கள் குறித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும், உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்டவை திமுகவுடன் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவினுடைய கூட்டணியிலே திமுகவினுடைய கூட்டணிக்கான வாக்குகள் பெற்றுதான் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். எனவே திமுகவினுடைய ஒரு கருத்தையும் மிக முக்கியமாக ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் முழுமையாக விவாதிக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு தலைப்பில் தான் கடந்த ஒரு 9 ஆண்டுகளாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் இணைந்து தேர்தல்களிலும் கொள்கை ரீதியான பிரச்சனைகள், தமிழ்நாட்டு மக்கள் ரீதியான பிரச்சனைகளிலும் போராட்ட களங்களிலும் இருந்திருக்கிறார்கள். எனவே திமுகவினுடைய ஒரு நிலைப்பாடும் அல்லது தற்போதைய சூழலில் குறிப்பாக ஒரு ஆட்சி அமைவதற்கு விசிகாவிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம். அதே போன்று இன்னொரு தேர்தலை உடனடியாக தமிழ்நாடு சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அதே போன்று தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் சார்ந்து, அதாவது ஒரு அரசு அமையும் பொழுதுதான் அந்த அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், உடனடியான தேவைகள், இதையெல்லாம் தற்போது பொருட்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எனவே இந்த ஒரு நோக்கத்தை எல்லாம் மனதில் வைத்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விவாதிப்பதற்கான சூழல் இருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். என்ன முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் அது திமுகவுக்கு தெரிவித்தோ அல்லது திமுகவிடம் ஒரு தகவல் தெரிவித்தோ முடிவெடுப்பதற்கான
ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் முடிவெடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே சூழலில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதற்கான என்ன நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யோசிக்கிறது என்ற ஒரு தகவலை திமுகவினுடைய தலைமையிடம் தோழமை ரீதியாக நிச்சயமாக அவர்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த தகவலை தெரிவித்ததற்கு பிறகுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன முடிவு எடுக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திவ்யா, இடதுசாரிகளும் விசிகாவும் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கும் போது அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடிய 118 தாவேகாவிற்கு கிடைக்கும், அதுல பிரச்சனை இருக்காது. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எக்ஸாக்டா 118 நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அது ஸ்மூத்தா போவதற்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான எண்ணிக்கை 118. அந்த 118 என்ற ஒரு பெரும்பான்மை எண்ணிக்கை தற்போது இல்லாத காரணத்தால் தான் 2 முறை தமிழக ஆளுநரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சந்திக்கும் பொழுது கூட அந்த பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இல்லாத காரணத்தால் தான் ஆட்சி அமைப்பதற்கான தாமதம் ஏற்பட்டு வருவதாக ஆளுநர் மாளிகையும் விளக்கம் அளித்திருக்கிறது. தற்பொழுது கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி கட்சிகளிடம் ஆதரவு கோரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. சரியாக 118 என்ற ஒரு எண்ணிக்கையுடன் ஆட்சி அமைத்து அதற்கு பிறகு அரசாங்கம் செயல்படக்கூடிய ஒரு சூழலிலும் எதிர்காலத்தில் சில சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சில சட்ட மசோதா கொண்டு வருவது, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுக்கக்கூடிய என்றால் நிபந்தனையுடன் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு உறுதியாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தெரிவிக்கிறாங்க. அப்ப அந்த நிபந்தனை அடிப்படையில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அமைச்சரவையோ அரசோ நடைபெற்று வரக்கூடிய நேரங்களில் நிபந்தனைகளை மீறியோ அல்லது சில சட்ட மசோதாக்கள் கொண்டு வருவது அல்லது மத்திய அரசினுடைய சில அழுத்தங்கள் குறித்து ஒரு சரியான நிலைப்பாடு எதுவும் எடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டால் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஏதேனும் விலக்கிக் கொள்ளக்கூடிய சூழலோ அல்லது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டால் இந்த நேரத்தில்தான் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஒரு சிக்கல் நிச்சயமாக ஏற்படும். எனவே சரியாக 118 ஒரு எண்ணிக்கையை கொண்டு ஒரு அரசு செயல்படக்கூடிய சூழலில் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சிக்கல்களையும் நிச்சயமாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலங்களில் சில மாநிலத்தில் நடைபெற்றக்கூடிய சம்பவங்களும் இது போன்ற ஒரு சூழலை எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிகிறது. எனவே 118 என்ற ஒரு எண்ணிக்கையில் போகும்போது எதிர்காலத்தில் இதற்கான ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. விசிகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.